ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 20. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேவ் உள்ளே வரலாமா என்றான் வருண். வாடா என்றான் தேவ். நான் சொல்கிறேன்னு கோவப்படாதடா. என்ன இருந்தாலும் நித்யா உன் மனைவி. அவங்கள இப்படி எல்லார் முன்னாடியும் அடித்து அவமானப்படுத்துறது தப்புடா என்றான் வருண். இன்னொரு முறை என் மனைவின்னு அவளை சொல்லாத, அவ தப்பானவ என்ற தேவ் கூறியதும், தேவ் அவங்கள பார்த்தா நீ சொன்னது மாதிரி தெரியல. ஒரு மாசமா நானும் பார்க்குறேன். உன்னை தவிர்த்து அவங்க யார்கிட்டையும் சிரித்து பேசி நான் பார்த்ததே இல்லை. பாவம்டா அந்த பொண்ணு. நீ சொல்கிற மாதிரி தப்பான பொண்ணா மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணு வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாள் உன்னை சுடும். யோசிச்சுக்கோ, நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வருண் சென்றான். தேவ் அமைதியாக வருண் கூறியதை யோசித்தான். வருண் சார் என்று அசோக் அழைத்தான். என்ன அசோக் என்று வருண் கேட்டதும், சாரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா என்றான். ஏன் என்று வருண் கேட்டதற்கு அவன் விபரத்தை கூறியதும் வருண் புரிந்து கொண்டு, குட் அசோக், நல்ல ஐடியா. அதில் பார்த்தா வர்ஷா பண்ணதை தேவுக்கு புரிய வச்சிடலாம். ஒரு நிமிஷம் என்று அதை கண்காணிக்கும் நபரிடம் சென்று விபரத்தை கூறி பார்த்தான். வர்ஷா நித்யாவின் காலை தட்டி விடுவதை பார்த்த வருண் தனது செல்லில் பதிவு செய்து கொண்டு தேவிடம் வேகமாக சென்றான். தேவ், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. உண்மை எதுன்னு தெரியாம என்று வருண் கூறியதும், என்னடா என்ன தெரியாம பண்ணிட்டேன், வர வர நீ ரொம்ப ஓவரா பேசுற என்று வருண் மீது கோபப்பட்டான். என் மேல ஏன் கோபப்படுற? உண்மை தெரிஞ்சா உன் மேலேயே உனக்கு கோபம் வரும். இந்த பாரு என்று காட்டினான். அதை பார்த்ததும் தேவ் அதிர்ச்சியடைந்தான். பாத்தியா தேவ், வர்ஷாவை கூப்பிட்டு பனிஷ் பண்ணு. நித்யாட்ட நீ அடித்ததுக்கு சாரி கேளு என்று வருண் கூறியதும் கோபமாக எழுந்த தேவ், யாரை சாரி சொல்கிற? உன் லிமிட்டை தாண்டி போகிற. எனக்கு ஆர்டர் பண்ணுறியா? நான் எதை செய்யணும் செய்யக்கூடாது எனக்கு தெரியும். உன் சீட்டுக்கு போ என்றான். சாரிடா தேவ், நீ சாரி கேட்கலனாலும் பரவாயில்லை. வர்ஷாவை கூப்பிட்டு அவளை கண்டிக்கவாவது செய் என்றான். இப்போதானே சொன்னேன் வருண், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொல்லாத. வர்ஷா செஞ்சது ஒன்றும் எனக்கு தப்பாக படலை. அன்னைக்கு அவ காலை மிதிச்சா, அதனால் இன்னைக்கு அவ காலை தட்டி விட்டுருக்கா. போடா, அவளுக்கு சப்போர்ட்டாக வந்து எப்பவும் என்கிட்ட பேசாத. அவ தப்பானவ. இந்த தண்டனை எல்லாம் அவளுக்கு கொஞ்சம்தான் என்றான் தேவ். என்னடா தேவ் இப்படி இருக்க? இந்த விஷயத்தில் உண்மை தெரிஞ்ச மாதிரி நீ சொன்னதுலேயும் உண்மை ஒரு நாள் தெரிய போகுது. அப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவ என்றான் வருண். டேய், இதுக்கு மேலே இங்கே நின்ன நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். போயிடு என்றான் தேவ். வருண் சென்றான். அசோக் என்ன நடந்தது என்று வருணிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். என்ன, தான் மனைவி மேலே கொஞ்சம் கூட இரக்கமில்லாத அரக்கனா இருக்கான் என்று நினைத்து கொண்டு அவனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான். நித்யாவை பார்க்க பார்க்க அசோக்கிற்கு கஷ்டமாக இருந்தது. நல்ல பொண்ணா இருக்கா, அவ வேலை உண்டு அவ உண்டுன்னு இருக்கா. இப்படிப்பட்ட பொண்ணை ஏன் இந்த மனுஷன் கொடுமைப்படுத்துறாரு என்று நினைத்தான். மாலை நேரம் வந்தது. வழக்கம் போல் நித்யா காரை புக் செய்து வீட்டிற்கு சென்றாள். அறையில் அவள் படுக்கும் தரையில் சுவற்றின் ஓரமாக படுத்து கொண்டிருந்தாள். மணி இரவு 10 அன்று முழுவதும் அவள் உணவு அருந்தவில்லை. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மணியை பார்த்தவள் தேவ் வரும் நேரமும் இல்லை, யாராக இருக்கும் என்று நினைத்து கொண்டு மெதுவாக கதவை திறந்தார். தேவை பார்த்ததும் ஒன்றும் பேசாமல் மறுபடியும் அந்த சுவற்றின் அருகே வந்து படுத்து கொண்டாள். அவனுக்கும் இன்று நடந்தது மனவேதனையாக இருந்ததால் நைட் கிளப்பிற்கு செல்லாமல் மது அருந்தாமல் வந்திருந்தான். கதவை சாத்திவிட்டு வந்து பெட்டில் அமர்ந்தான். அவனுக்கு மனது கஷ்டமாக இருந்தது. தவறு செய்யாதவளை அடித்துவிட்டோமே என்று எழுந்து அவளின் அருகில் சென்றான். அவன் அருகில் வந்ததும் வேகமாக எழுந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் அவளை விடாமல் அவளின் அருகே சென்றான். நித்யா, ரொம்ப வலிக்குதாடி என்று அவளின் கன்னத்தின் அருகே கையை கொண்டு செல்லும்போது அவள் விலகினாள். தயவு செய்து தேவ், கிட்ட வராதீங்க, என்னை தொடாதீங்க, நீங்கள் எட்டியே இருங்க. கிட்ட வந்து தொட்டு எனக்கு கொடுக்குற வலியை என்னால் தாங்க முடியல. ப்ளீஸ் கிட்ட வராதீங்க என்று அழுதாள்.
எனக்கும் வலிக்குது தாண்டி. நான் என் வலிக்கு மருந்தை தேடி எங்கே போவேன்? உன் வலிக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. என் வலிக்கான மருந்து உன்னிடம்தானே இருக்கு. அதை 2 பேரும் அனுபவிச்சாதானே வலி 2 பேருக்கும் குறையும் என்றான். வேண்டாம் தேவ், கிட்ட வராதீங்க என்று அவள் தடுத்தாள். அவள் வலுக்கட்டாயமாக கட்டி அணைத்தான். வேண்டாம் தேவ், ப்ளீஸ் என்னை விடுங்க தேவ். முடியாதுடி. வேண்டாம் தேவ், விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்ப. உன்னை பேச விடாம பண்றேன் என்று இதழ்களில் முத்தமிட்டான். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அவனின் அந்த மென்மையான முத்தத்திற்கு அவள் அடிமையாகி விட்டாள். மௌன யுத்தம் நடந்தது இரு இதழ்களுக்கும். அவனும் அவளின் இதழின் முத்தம் தரும் சுகத்திற்கு அடிமையாகி விட்டான். அவன் அருந்தும் மதுவை விட அவனுக்கு அதிக மயக்கத்தையும் சுகத்தையும் தந்தது. வண்டு வருவதை பார்த்த மலர் தன் அழகை அதிகரித்து கொள்ளும். தேனை ருசித்த வண்டை மலர் தன்னுள் வைத்து மூடிக்கொண்டால் வண்டின் நிலை என்னவாகுமோ அதே நிலையில்தான் நான் இருக்கின்றேன் என்று தேவ் தவித்தான். அவள் அவனை இறுக்க அணைத்து கொண்டதால் சில நேரம் சென்றது. அவன் அவளை விட்டு விலகும்போது அவள் இன்னும் இறுக்க பிடித்தாள். அவளின் தலையை வருடிவிட்டவன், போய் தூங்கு, எல்லாம் சரியாகிவிடும் என்றான். எனக்கு உங்க அணைப்பு இன்னும் வேணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவ். கொஞ்ச நேரம் இப்படியே என்னை இருக்க விடுங்க என்று அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு கட்டிப்பிடித்தாள். அவனுக்கு அந்த வார்த்தை மிகவும் கஷ்டமாக இருந்தது. காயப்படுத்தியவனிடமே ஆறுதலை தேடினாள். அவளது தலையை தடவி கொடுத்து கொண்டே இருந்தான். அவனது கண்கள் கலங்கியது. ஏன் இவள் துன்பப்படுவதை பார்த்தால் தனக்கு ஆனந்தமாகத்தானே இருக்கும். இப்போது ஏன் தனது மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருந்தான். அவனது அணைப்பில் அவளது கண்கள் உறங்க ஆரம்பித்ததும், நான் போய் படுக்கிறேன், நீங்களும் போய் தூங்குங்க என்று கூறிவிட்டு சுவற்றின் ஓரமாக சென்று படுத்தாள். வெளியில பார்த்தா ரொம்ப ஹார்டா இருக்கீங்க. ஆனா உன்னோட தீண்டல் மட்டும் ஏன் இவ்வளவு மென்மையா இருக்கு என்று நினைத்தாள். அவன் அவளை பார்த்தபடியே தனது படுக்கையில் படுத்தான். அவன் அணைப்பு தந்த சுகத்தில் அவள் உறங்கிவிட்டாள். ஆனால் அவனால் தூங்க முடியவில்லை. அவளது அணைப்பு இவனது தூக்கத்தை கெடுத்தது. உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள முயற்சி செய்தான். இரவு முழுவதும் அந்த உணர்ச்சி போராட்டம் அவனுள் நடந்தது. காலை விடிந்தது. நித்யாவை பார்த்தான். அவளிடம் எந்த மாறுதலும் இல்லை. எப்போதும் போல் சாதாரணமாக இருந்தாள். அவளை ஏக்கமுடன் பார்த்துவிட்டு குளியலறைக்குள் சென்றான். நித்யா அவனது பார்வையை புரிந்து கொண்டாள். தேவின் குணம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறும் என்பதை அவள் உணர்ந்திருந்ததால் அவள் அவனது உணர்ச்சிகளை காட்டிக் கொள்ளாமல் சுவற்றின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். சட்டென்று எழுந்து அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றாள். நேற்று போல் இன்றும் நடந்துவிட்டால் மறுபடியும் மனவலியை தாங்க முடியாது என்று நினைத்தாலும் அவனின் அந்த முத்தத்திற்காக ஏங்கினாள். காதல் என்ற கொடிய நோய் என்னை பிடித்து இப்படி வாட்டுகிறதே. ஒரு நிமிடம் என்னை காற்றில் மிதக்க விடுகிறது, மறு நிமிடம் பாதாளத்தில் என்னை அழுத்தி விடுகிறது. உன்னை பார்க்க பார்க்க தேவ், நீ என் இதயத்துள் ஆழமாக செல்கிறாய். எவ்வளவு ஆழம் செல்கிறாய் என்பது எனக்கே தெரியாமல் தவிக்கிறேன். நீயோ நான் தடுத்தாலும் என்னுள் சென்று கொண்டே இருக்கிறாய். நீ அருகில் வரும்போதெல்லாம் என் இதயம் வேகமாக துடிக்கிறது. என் இதயத்தில் உன்னால் அடைப்பு ஏற்பட்டது. காரணம் நீ அங்கு உள்ளதால் ஒவ்வொரு அறைகளும் உன்னை விட்டு மூடிக்கொண்டது. நீ எங்கும் தப்பி செல்லக்கூடாது என்று. தேவ், என்னை புரிஞ்சுக்கோடா. ஏண்டா வெறுக்கிற? உன்னை நான் ஏன் இவ்வளவு காதலிக்கிறேன் எனக்கே தெரியலடா இந்த கேள்விக்கு பதில் என்று அவள் யோசித்தபடி நின்றிருந்தான். அறையில் இருந்து வெளியில் வந்தான் தேவ். இன்னும் இங்கே தான் நிற்கிறியாடி? வீட்டை விட்டு வெளியில் போயிட்டியோன்னு நினைச்சேன். நான் ஏன் போகணும்? நான் என் சவாலில் ஜெயிச்சு இங்கே தான் இருப்பேன் என்றாள். இன்னும் போராட தயாராக இருக்கியா? ஏண்டி இவ்வளோ கஷ்டப்படுற? பேசாமல் தோல்வி ஒத்துக்கிட்டு போடி என்றான். ஐயோ, எவ்வளோ அக்கறை என் மேலே உங்களுக்கு! இப்படியெல்லாம் சொன்னால் நான் போயிடுவேனா? போராடாமல் என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நான் வெற்றி பெறும் வரை போராடிட்டு தான் இருப்பேன்.
அப்போ நானும் உனக்கு வழியை இன்னும் அதிகமாக கொடுப்பேன், ரெடி ஆகிக்கோ. வா, நேற்று ஃபுல்லாக சாப்பிடலல்ல, வா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ, போராட பலம் வேணும்ல என்று அவளை பார்த்து சிரித்தான். இன்று நாள் சாதாரணமாக சென்றது. இரவு மணி 12 ஆகியும் தேவ் காணவில்லையே என்று தவித்து கொண்டிருந்தாள். நேரம் செல்ல செல்ல அவளது பயம் அதிகமானது. அவனுக்கு ஃபோன் செய்து பார்த்தாள். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. காலை விடிந்தது. மணி 8 ஆகியும் அவன் வரவில்லை. யாரிடம் கேட்பது என்று தவித்தாள். அறையில் இருந்து வெளியில் வந்து வேலைக்காரர் ஒருவரிடம், அண்ணா, தேவ் வீட்டுக்கு வந்தாங்களா, நீங்கள் தேவா பார்த்தீங்களா என்றாள். மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்று அவன் ஆச்சரியத்தோடு கேட்க நித்யாவின் கண்கள் பெரிதானது. என்ன என்று கேட்டான். அவன் இரவு காரில் வரும்போது தேவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனையில் சேர்த்து இருக்கிறதாக கூறியதும் அதை கேட்ட நித்யா துடித்து கத்தி அழுதாள். என்னன்னா சொல்றீங்க? தேவ், என்னாச்சு தேவ் உங்களுக்கு என்று அழுது கொண்டே அந்த மருத்துவமனை எங்கு உள்ளது என்று எல்லா விவரத்தையும் கேட்டுக்கொண்டு ஓடினாள். காரை புக் செய்து கொண்டு புறப்பட்டாள். செல்லும் வழியெல்லாம் அவனுக்கு என்னவாகி இருக்கும் என்று நினைத்து வேதனைப்பட்டாள். கார் மருத்துவமனைக்கு வந்ததும் வரவேற்பறையில் உள்ளவர்களிடம் எந்த அறை என்று விசாரித்து கொண்டிருந்தாள். அங்கு தேவ் இருந்த அறையில் அவனது 3 நண்பர்களும் அவர்களது மனைவியும் உடன் இருந்தார்கள். ரவி, சங்கர், வருண் 3 பேருக்கும் அங்கு சிறு காயமும் கையில் அடிபட்டு கட்டு போட்டிருந்தது. தேவிற்கு அதிகமான காயம் ஏற்பட்டிருந்தது. வலது கை வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. அவன் அருகில் அவனது குடும்பம் நின்று கொண்டிருந்தார்கள். இப்படி குடிச்சிட்டு அடிபட்டு வந்து கிடக்கிறீங்களே, இது தேவையா என்று அஜய் திட்டினான். அமர்நாத் கோபமாக தேவியை பார்த்தபடி, திருந்தவே மாட்டியா தேவ்? நீ எப்பதான் திருந்தி நல்லா இருக்க போறாயோ? யார் பேச்சையும் கேட்க மாட்ட, உன் விருப்பம் போல செயல்படுற. ஏதோ பண்ணு, உன் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியுமா? சரி, உடம்ப பார்த்துக்கோ. உன்னை பார்த்துக்க நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். வீட்டில் இருந்து யாராவது வேலைக்காரவங்களை துணைக்கு அனுப்புகிறோம். நாங்கள் இருக்க பிஸிக்கெல்லாம் அடிக்கடி வந்து பார்க்க முடியாது என்று அமர்நாத் கூறினார். வேண்டாப்பா, நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை பாருங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் என்று தேவ் கூறினான். அப்பா, இவன் திருந்தவே மாட்டான்ப்பா, வாங்கப்பா போகலாம் என்று அஜய் கத்தினான். அண்ணி, ஒரு நிமிஷம், அவள் என்னை காணாமல் தேடிட்டு இருப்பா, அவள்கிட்ட விஷயத்தை சொல்லிடுங்க என்றான். மேனகா புரிந்து கொண்டு தலையாட்டினாள். அனைவரும் அறையில் இருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கும் போது நித்யாவை பார்த்தனர். நித்யா வேகமாக வந்து அமர்நாத்தை பார்த்து, சார், தேவுக்கு என்னாச்சு என்று அழுது கொண்டே கேட்டாள். குடும்பத்தில் உள்ள யாரும் அவளிடம் பேசாமல் அவளை விட்டு நகர்ந்து சென்றார்கள். மேனகா மட்டும் நித்யாவை பார்த்து, ஒன்றும் கவலைப்படாத, நல்லாதான் இருக்கான் என்று கூறிவிட்டு, இந்த சைக்கோ பைய இவளை கொடுமைப்படுத்துறான், ஆனால் இவ அழுதுகிட்டு வந்து நிற்கிறா, என்ன பொண்ணோ இவ என்று நினைத்தபடி சென்றாள். நித்யா வேகமாக அறைக்குள் நுழைந்து தேவை பார்த்ததும் அழுது கொண்டு ஓடினார். அவன் இவளுக்கு எப்படி அதற்குள் விஷயம் தெரிந்தது என்று ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். தேவின் அருகில் வந்து அவனது கையை பிடித்து, தேவ், என்னாச்சு தேவ்? ரொம்ப அடிபட்டு இருக்கு, பார்த்து வந்திருக்கலாம்ல என்று அழுதாள். அங்கு உள்ள அனைவரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். வருணிடம் அவனது மனைவி கவிதா கேட்டாள். இதான் நீங்கள் சொன்ன நித்யாவா என்று அவள் கேட்டதற்கு ஆமாம் என்று வருண் கூறினான். பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அவங்க வீட்டில் உள்ளவங்க கூட இப்படி அழுகலை, இவன் என்னங்க இப்படி அழுகிறா என்று கவிதா கேட்டாள். அந்த பொண்ணு அவன் மேலே உயிரையே வச்சிருக்கா, அது தேவுக்கு தெரியல, என்ன பண்ணுறது என்று வருண் வருத்தப்பட்டான். ரவி பார்த்து நித்யாவை முறைத்தான். என்ன பார்த்து நீ அழுக வேண்டியவா, அவனுக்காகவா அழுதுகிட்டு நிற்கிற என்று கடுப்பாக பார்த்தான். அப்போது சங்கர், என்னமோ சொன்ன, அவ தேவ ஏற்றுக்க மாட்டான்னு, இப்போ பாரு எப்படி அழுதுட்டு நிற்கிறான்னு என்று சங்கர் ரவியை ஏற்றிவிட்டான். அதை பார்த்து தாண்டா எனக்கு எரியுது. தேவ் அவளை ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டான். நான் இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒன்று சேரவே விட மாட்டேன். தேவ் ஏற்றுக்கிட்டா என்னடா பண்ணுவ என்றான் சங்கர். அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன்டா, அவ எனக்கு தாண்டா என்றான்.
அப்படியே என்ன மறந்துடாதடா. நாளுக்கு நாள் அவள் அழகு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உனக்கு மேலே அவள் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன்டா. ரவி, ஆஃபீஸில் பல பேருக்கு அவள் மேலே ஒரு கண்ணு. அவள் முன்னழகு இருக்கே என்று சங்கர் கூறுவதற்குள், டேய், ஏன் முன்னாடி ஏன் நித்யாவை வர்ணிப்பியா? கொன்னுடுவேண்டா என்று ரவி திட்டும்போது சங்கர் அவனை பார்த்தான். என்னமோ இவன் பொண்டாட்டியை வர்ணிக்கிற மாதிரி கோவப்படுறான் என்று நினைத்து ரவியை பார்த்தான். குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு எத்தனை முறை சொன்னேன், ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? இப்போ பாருங்க எவ்வளோ அடிபட்டு இருக்கு என்று அழுதார். அதை பார்த்த தேவ், நிறுத்திடி, ஏண்டி இப்படி அழுது நடிக்கிற? உண்மையான அவனுங்க மனைவிங்க கூட அமைதியாக இருக்காங்க, நீ ஏன் இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணுற? அப்போதான் உன்னை நல்லவங்கன்னு எல்லோரும் நம்புவாங்கன்னு நடிக்கிறியா? உன்னை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். அழுகிறத நிறுத்திட்டு என்னை விட்டு தள்ளி போய் நில்லு என்று கோபமாக கூறினான். தேவ் கூறியதும் அவனது கையை விட்டுவிட்டு ஓரமாக சென்றாள். ஆனால் அவளால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. அவனிடம் வாக்குவாதம் செய்யவும் விரும்பவில்லை. அவள் அமைதியாக நின்றாள். என்னங்க இப்படி திட்டுறார், பாவம் அந்த பொண்ணு என்று கவிதா கேட்டாள். வருண் கவிதாவை அமைதியாக இருக்க சொன்னான். நர்ஸ் அறையினுள் நுழைந்து, சார், டாக்டர் செக்கப் பண்ண வர நேரம், நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க என்று கூறினார். தேவ் உடனே, சிஸ்டர், வருண் இந்த பெட்டில் என் கூடவே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு, இந்த அழுமூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுடா, என்னால் தனியாக இருக்க முடியாது, என் கூடவே இருடா வருண் என்றான். அவன் சரி என்று கூறினான். மற்ற இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். என்னடா ஆச்சு தேவ் என்று கூறியபடி டாக்டர் வந்தார். தேவ் டாக்டரை பார்த்து சிரித்தபடி, நீ தாண்ட அடிக்கடி சொல்லுவ ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து என்னை பார்க்க மாட்டேன்னு, அதான் வந்துட்டேன் என்று தேவ் கூறியதும், டேய், என்னடா கிண்டல் பண்ணுற? நீ என் ஃப்ரெண்டு, அதனால் பார்க்க வாடான்னு சொன்னா பேஷண்ட்டாவா வர சொன்னேன் என்று சிரித்தான். சரி, நான் எங்கே அழுத்துறேனோ அங்கே எல்லாம் வலிக்குதா இல்லையான்னு சொல்லு என்றான். அவன் அடிப்பட்ட கையை அழுத்தியதும், டேய், ரொம்ப வலிக்குதுடா அங்கே என்று தேவ் கூறினான். அதை கேட்ட நித்யா அருகில் வந்து, கொஞ்சம் மெதுவா டாக்டர் என்றாள். டாக்டர் அவளை நிமிர்ந்து பார்த்து சிரித்துவிட்டு, உன் ஒய்ஃபாடா, ரொம்ப அழகா இருக்காங்க என்றான். அவன் பார்த்ததும் தேவ் நித்யாவை பார்த்தான். அவளை பார்த்துவிட்டு, கார்த்தி, காலை ரொம்ப வலிக்குதுடா, காலை கொஞ்சம் செக் பண்ணுடா என்று கூறிவிட்டு, ஏய், சாரியை ஒழுங்காக இழுத்து விடுடி, இப்படி தான் காட்டிட்டு நிற்பியா என்றான். அவள் பதட்டத்தில் வந்ததால் கவனிக்கவில்லை. அவன் கூறியதும் வேகமாக சரி செய்தாள். அவன் கோபமாக பார்த்ததும், சாரி தேவ், நான் கவனிக்கல, நீ எதை தான் கவனிச்சிருக்க என்று அவளை பார்த்து முறைத்தான். சரிடா தேவ், இன்னும் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், எடுத்த பிறகு பார்த்துட்டு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு டாக்டர் வருணிடம் சென்று அவளை பரிசோதித்து கொண்டிருந்தார். உன்னை யாரடி சாரி கட்டிட்டு வர சொன்னா? சுடிதார் போட்டுட்டு வர வேண்டியது தானே? அவன் உன்னை எப்படி பார்த்தான் தெரியுமா? அவன் என் ஃப்ரெண்டாக போயிட்டான், இல்லை அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். உங்களுக்கே நான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு நானே துடிச்சு போய் வந்திருக்கேன். இதில் ஏன் அந்த ட்ரெஸ்ஸை போட்ட இந்த ட்ரெஸ்ஸை போட்டான்னு கேட்குறீங்க? அந்த பெட்ஷீட்டை கொடுங்க, போத்திக்கிட்டு வேணா நிற்கிறேன் என்று அவள் கூறியதும் உள்ளுக்குள் தேவ் சிரித்தான். ரொம்ப வலிக்குதா தேவ் என்று கேட்டுக்கொண்டே அவனது கையை தடவி கொடுத்தாள். அந்த மென்மையான அவளது வருடலில் அவனுக்கு வலி குறைந்தது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பாஸ், என்னாச்சு பாஸ் என்று கூறியபடி வர்ஷா அவன் அருகில் வந்து நின்றாள். ஒன்றுமில்லை வர்ஷா, நீ ஃபீல் பண்ணாத, நான் நல்லா இருக்கேன். அவள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததும், ஏய் வர்ஷா, ஏன் இப்படி அழுகிற? நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியாது, ப்ளீஸ் அழுகாத என்று கூறினான். கவிதா ஆச்சரியத்தோடு அவர்களை பார்த்தாள். என்னங்க இந்த தேவாண்ணனுக்கு எது உண்மை எது பொய்ன்னு புரியாதா? அவள் அழுகணுமேனு கஷ்டப்பட்டு அழுகிறா, இங்கே ஒருத்தி வந்ததுலேருந்து துடிச்சிட்டு இருக்கா என்றாள் கவிதா. நீ இப்போதான் பார்க்குற, இதுக்கே ஷாக் ஆயிட்டா? இனிமே இங்கே நடக்க போகிறது எல்லாம் பாரு, எனக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போச்சு என்றான் வருண். இருவரும் வர்ஷாவையே பார்த்தனர். பாஸ், எப்படி பாஸ் அழுகாமல் இருக்க முடியும்? விஷயம் கேள்விப்பட்டோன்னு என்னால் தாங்கவே முடியல பாஸ்.
நான் உனக்கு இங்கே பாஸ் இல்லை, நீ தேவனே கூப்பிடு. நீ வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. நீ என் கூடவே இன்னைக்கு இரு என்று தேவ் கூறினான். வர்ஷா நித்யாவை பார்த்து சிரித்தா. நித்யா அவனை விட்டு விலகினார். ஏய், எங்கடி போற? போய் காலை அமுக்கி விடு என்று அதிகாரமாக கூறினான். அவன் கூறியதும் காலின் அருகே அமர போனார். ஏய், நான் உன்னை உட்கார சொன்னனா? நின்னுட்டே அமுக்கி விடுடி. நீ வா வர்ஷா, வந்து உட்காரு என்றான். அருகில் இருந்த நாற்காலியை தேவின் அருகில் எடுத்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு நித்யாவை ஏளனமாக பார்த்து சிரித்தார். நித்யா அவனுக்கு அடிபட்டு இருப்பதால் தான் அவன் என்ன செய்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும், அவனை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்று அவள் கஷ்டப்பட்டாள். தேவ், ட்ரிங்க் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை, பட் கேர்ஃபுல்லாக இருங்க. பாருங்க, இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கஷ்டமாக இருக்குது. சாரி வர்ஷா, இனிமே நான் கவனமாக இருக்கேன். நீ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டவ. நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்க. நீ அழுதாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்க என்று தேவ் கூறியதும், போங்க தேவ் என்று வர்ஷா வெட்கப்பட்டாள். அதை பார்த்த கவிதா எரிச்சல் அடைந்தாள். என்னங்க இந்த தேவண்ண, நித்யா எவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கா, இவ எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கா. இயற்கை அழகும் செயற்கை அழகும் இவளுக்கு தெரியாதா? இவங்க 2 பேரையும் பார்த்தாவே எரிச்சலாக வருது என்றாள். தேவிடம் வர்ஷா பேசி கொண்டிருந்தாள். வருணிடம் கவிதா பேசி கொண்டிருந்தாள். நித்யா மட்டும் தனியாக நின்று கொண்டு அவனது காலை பிடித்து விட்டாள். வர்ஷா ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம், வேலையை பார்க்க சொல்லு. நான் ஆஃபீஸ் வர வரைக்கும் என் தம்பி தீபக் பார்த்துக்குவான் என்று தேவ் கூறியதும் வர்ஷா தலையாட்டினாள். நேரம் சென்று மதிய உணவு நேரம் வந்தது. வீட்டிலிருந்து உணவு எடுத்துக்கொண்டு வேலைக்காரர் வந்தார். சார், அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்று கூறியதும் தேவ் தலையாட்டினான். அவர் வருணிடம் மற்ற இருவரிடம் எடுத்து கொடுத்துவிட்டு, சார் சாப்பாடு எடுத்து வைக்கவா என்றார். நீ வெளியில போய் நில்லு, அவ பார்த்துக்குவா என்று கூறிவிட்டு, ஏய், வர்ஷாவுக்கு சாப்பாடு எடுத்து வை என்றான். தேவ், நீங்கள் சாப்பிடுங்க தேவ், நான் வேணும்னா உங்களுக்கு ஊட்டி விடுறேன், உங்களுக்கு தான் கை அடிபட்டு இருக்கே என்றாள் வர்ஷா. உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? நீ என் கூட இருந்தா போதும், இதெல்லாம் பார்த்துக்க தான் என் அடிமை இருக்காளே என்று கூறிவிட்டு நித்யாவை பார்த்தான். நித்யா அமைதியாக உணவை எடுத்து கொண்டு வந்து அவன் அருகில் நின்றாள். வர்ஷாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னல என்றான். அவளுக்கு நான் ஒன்றும் சர்வன்ட் இல்லை, அவளுக்கு வேணும்னா அவளே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க என்றாள். நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டியா என்று கத்தினான். தேவ், அமைதியாக இருங்க, என்ன இருந்தாலும் அவங்க உங்கள் ஒய்ஃப், நான் சாதாரண எம்ப்ளாயி தானே என்று வர்ஷா கூறினான். வர்ஷா, உன் வாயால் இவளை என் ஒய்ஃப்னு சொல்லாத, எனக்கு ஒய்ஃபாக வர தகுதி உனக்கு தான் இருக்குது. எனக்கு சரியானதும் அம்மாட்ட சொல்லி நம்ம மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் என்று தேவ் கூறியதும் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். வர்ஷா முகத்தில் அவ்வளவு சிரிப்பு. அவள் வியப்போடு, நிஜமா தேவ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜம்தான் வர்ஷா, என்னால் இவ டார்ச்சரை தாங்க முடியல, எப்போதான் என்னை விட்டு போவாளோ என்று நித்யாவை எரிச்சலோடு பார்த்தான். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அதை துடைத்து கொண்டு அவளது கையால் அவனுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள். அவளது கையில் சாப்பிடுகிறோமே என்ற வெறுப்புடன் உண்டான். நேரம் சென்று மாலை நேரம் வந்தது. நித்யாவை அவன் சாப்பிடவும் கூறவில்லை, அமரவும் அனுமதிக்கவில்லை. நின்று நின்று அவளுக்கு கால் வலி வந்தது. வர்ஷா புறப்பட்டா. சரிதேவ், நேரமாச்சு, நாளைக்கு வாரேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அண்ணா பாவம், காலையிலிருந்து நிற்கிறாங்க, உட்கார சொல்லுங்க அண்ணே என்று கவிதா கூறியதும் வருணை பார்த்தான் தேவ். வருண் உடனே, சாரி தேவ், கவிதா அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, அது தேவுக்கு பிடிக்காது என்று அவன் மனைவியை கண்டித்தான். சிஸ்டர் சொன்னதுனால என்னால் தட்ட முடியாது, சேர் எடுத்து போட்டு உட்காரு என்றான். அவனின் காலின் அருகே எடுத்து போட்டு அமர்ந்தான். இடுப்பிலும் காலிலும் அதிக வலி இருந்தது. நாற்காலில் அமர்ந்தபடி பெட்டில் தலை வைத்து சாய்ந்தார். கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அதை பார்த்ததே அவனது காலால் அவளது கன்னத்தை துடைத்தான். அதை பார்த்த கவிதா பேசுவதற்குள் வருண் அவளது கையை பிடித்து இழுத்தான். அமைதியா இரு என்றான். நித்யா வேதனையுடன் தேவை பார்த்தான். ஆச்சரியமா இருக்கு தேவ், நீங்க என் கண்ணீரை துடைக்கிறீங்க, என் கண்ணீரை துடைச்சி உங்க காலை அழுக்காக்கிக்காதீங்க என்றார். தேவ் சிரித்து கொண்டே,
கரெக்டாக தான் சொன்னேன். நீ அழுக்கானவ. உன் கண்ணீரை தொடச்சா என் கால் அழுக்காதான் ஆகும் என்று கூறினான். இன்ஜெக்ஷன் போடணும் சார் என்று கூறியபடி நர்ஸ் உள்ளே நுழைந்தார். அவன் கையில் ஊசியை குத்தும்போது நித்யா கண்களை மூடிக்கொண்டாள். அதை பார்த்த நர்ஸ், மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இவ்வளோ லவ்வா? அவருக்கு வலிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் போல என்று சிரித்தபடி கூறினார். சிஸ்டர், இவ ஒன்றும் என் ஒய்ஃப் இல்லை. இவளை என் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. வந்த வேலையை மட்டும் பாருங்க என்றான் தேவ். அதை கேட்டதும் சரி சார் என்று கூறிவிட்டு நித்யாவை அவள் பார்த்த பார்வையை நித்யாவால் தாங்க முடியவில்லை. போதும் தேவ், காலையில் இருந்து என்னை அசிங்கப்படுத்தினது போதும். நான் வீட்டுக்கு போகிறேன் என்றாள். வீட்டுக்கு போறியா இல்லை என்னை விட்டுட்டு போறியா என்றான். ஏன் தேவ் என்று அவனது நெஞ்சில் அடித்தார். ஏண்டி எப்போ பார்த்தாலும் என் நெஞ்சிலே அடிக்கிற? உங்களுக்கு இதயம் இருக்கா இல்லையான்னு தான் அடிக்கிறேன். உங்கள் இதயம் கல்லா? அது கல் இல்லை, என் இதயம் இரும்பு. அது யாராலையும் உடைக்க முடியாது. அங்கே யாருக்கும் அங்கே அனுமதியும் இல்லை. நீ போனால் யாரடி என்னை பார்த்துக்குவா? அதான் வர்ஷா இருக்காள, அவளை பார்த்துக்க சொல்லுங்க. நல்லா பார்த்துக்குவா. உங்கள் எதிர்கால மனைவியாச்சே, உங்களை பத்திரமா பார்த்துக்குவா. உன்னை விட என்னை யாராலையும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. ஏன்னா நீ என்று கூறும்போது அவனது கண்களை பார்த்தாள். அவன் சொல்ல வரும்போது அவனது வாயை அவளது கையால் மூடினாள். வேண்டாம், அடிமைன்னு சொல்ல போறீங்க. அதை நிறைய தடவை எனக்கு நீங்கள் பதிவு பண்ண வேண்டாம். எனக்கு புரியுது. ஆனால் என் மனசுக்கு தான் புரிய மாட்டேங்குது தேவ். ரொம்ப கஷ்டமாக இருக்கு தேவ் என்றதும், அப்போ என்னை விட்டுட்டு போ என்றான். அதுவும் முடியலே, நான் என்ன பண்ணுறது என்று அவனது நெஞ்சில் சாய்ந்தாள். அவன் அவளது தலையில் கையை வைத்து தடவி கொடுத்தான்.